ராமு உள்ள வா, எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேம்மா, ஐ வில் கம் ப்ளீஸ். அம்மா இதோ வரேன்பா. அம்மா, இவர் எங்க கம்பெனி மேனேஜர், எங்க ஃபேக்டரி பார்ட்னர் டாக்டர் ராஜாவுடைய ஒரே மகன், பேரு ராமு. வணக்கம்மா. இந்த அந்த டைப்பிங் எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க. மொள்ள மொள்ள. என்னம்மா வந்தவர் உட்கார சொல்லாம பாத்துட்டு நிக்கிறேன். ராமு வாப்பா உட்காரு. கமான் ராமு. எப்ப ராமு அந்த டை கொஞ்சம் சரியா கட்டக்கூடாது? எனக்கு டை சரியா கட்ட வராதுமா. அம்மா வீட்டுல கூட எதை செய்யறதுக்கோ அவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். நான் கட்டி விடட்டா? அம்மா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா, இத வந்துட்டேன். லட்சுமண், ரியலி யூ ஆர் லக்கி. எத்தனைதான் இருக்கட்டும், அம்மா இல்லன்னா அது லைஃபே இல்லடா. சாப்பிடுப்பா. என்னம்மா அது? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன், பால் பாயசம். தேங்க்யூ. மேலெல்லாம் கொட்டிக்கிட்டியே. ஸ்லோலி ஸ்லோலி. இது சாப்பிடுப்பா. சாப்பிடு. அம்மா எனக்கு அடடே உன்ன மறந்துட்டேனே, உனக்கும் கொண்டு வரேன். இதே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு டம்ளர் கொண்டு வரட்டா? நான் ராம, இவன் லட்சுமணன். இன்னொரு டம்ளர் இருக்குமா? தேங்க்யூ. தேங்க்யூ. நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும், அதுவும் ரெண்டும் ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்களுக்கு ராமன் லட்சுமணன் பேர் வைக்கணும். ஏப்பா சாப்பிடாம இருக்க? ஒண்ணு இல்லப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் ஏதாவது சொல்லி மழுப்பிடுறீங்க. என்ன? எங்க அம்மா எங்கப்பா இருக்காங்க? இருக்காங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் டாக்டர் தொழிலுக்கே கடமை ஏற்படும்படியா அவங்க அம்மா நடந்துக்கிட்டா. நான் கொஞ்சம் அதிகமாக கோச்சுக்கிட்டேன். என்ன கண்ணா பண்ணான்னு பேசிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒன்னே என்னை அனாதையா விட்டுட்டு உங்க அம்மா போயிட்டாப்பா. ஏன்பா இன்னைக்கு அம்மா பத்தி கேட்கிறேன்? நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேன்? நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கிறப்பா. அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ ராமு, நான் கீதா பேசுறேன். என்ன ராமு நீங்க பார்க்குக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ரொம்ப மோசம். நேற்று ராத்து நடந்து நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. அது இப்ப நினைச்சா கூட சீ சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கம் தான் இன்னொருத்த வீட்டுக்கு தைரியமா போன் பண்ணியா நீ? என்ன ராமு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராமு இல்ல அவங்க அப்பா. அப்பா ஐயோ. இருக்கட்டும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உன் பையன் சம்மதிப்பானா? என் பையனுக்கு நான் சொல்றதுதான் வேலை வாக்கு. உன் பொண்ணு அப்படி நான் கோடு போட்டேன்னா தாண்ட மாட்டாடா. அப்ப போடு. எதை போடும்? கற்பூரமா இருப்பேன்னு பார்த்தா இன்னும் கழுதையாவே இருக்கிய. கால் கட்ட போடுறா முண்டம். என்னடா சம்மந்தியா போற, என்ன போய் முண்டம் கழுதுன்னு திட்டிட்டு இருக்கிறேன். என் நாயி, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவேன். கல்யாணத்துல லட்டு சின்னதா போட்டினா கூட லட்டி சார்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவேன். ஜாக்கிரதைப்பா. கல்யாணத்துக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிடுறேன். லட்டு இவ்வளவு பெருசு போதுமா?
நான் ராணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டாடி. ஏன்? அவளை எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் கீதான்ற ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். உன் வருங்காலத்தை பத்தி நல்லது கெட்டதை பத்தி நீயே முடிவு பண்ணிட்டியா? இந்த வயசுல கழுதையை பார்த்தா கூட கண்ணுக்கு அழகாத்தானா தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கே நாய் மாதிரி கடிச்சுக்கிட்டு நடுத்துறதுல தான் நிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எங்க காதல் அப்படி இல்ல டாடி. டேய், உன் நன்மைக்காக தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே ராணிய உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நானும் தலைவன முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணம்ங்கிறது பண்ணிக்கிறவங்க இஷ்டமே தவிர பெரியவங்க இஷ்டம் இல்லை டாடி. கடைசி அவங்க வான் பண்றேன். உன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ராமு, துணிஞ்சு நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம செய்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மட்டும் எங்க அப்பா சம்மதத்தோட பண்ணிக்கிட்டேன். சரிதான். கீதா, இப்ப எங்க போவோம்? முதல்ல ஏதாவது கோயிலுக்கு போலாங்க. கோயிலுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கு, அங்க போவோமா? எங்க இருக்கு? அதான் நம்ம லட்சுமண வீடு. லட்சுமண் வீடா? அவர் டெல்லி போயிருக்காருன்னு சொன்னீங்க. அவன் இல்லன்னா என்ன, அதான் அவங்க அம்மா இருப்பாங்களே. அவங்களுக்கு என் மேல என்ன பிரியமோ இல்ல எனக்கு தான் அவங்க மேல என்ன பாசமோ தெரியல. அவங்க ரொம்ப நல்லவங்க. வா, அங்கே போவோம். கண்டிப்பா. வரேன். Thank you, friend. Bye. Bye. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஒற்றுமையா சீரும் சிறப்புமா நெடுங்காலம் வாழணும். இவ பேர் கீதா. எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதனால அவருக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ரொம்ப தப்புப்பா. என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தம்மா, எங்க அப்பா கேட்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. ஏப்பா, உங்க அம்மா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லம்மா. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அம்மா அப்பாவுடைய டாக்டர் தொழிலுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. அத பத்தி அப்பா கேட்டப்போ அம்மா தாறுமாறா பேசி என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அதனால என்ன ராமு, என்னையே அம்மான்னு கூப்பிடு. அம்மா. ராமு, இந்த வீட்டுல லக்ஷ்மணிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ உனக்கும் அவ்வளவு உரிமை உண்டு. இங்க இருங்க, இப்ப வந்துடுற. உள்ள வாங்க. டாக்டர் ராஜா, நான் ராதா பேசுறேன். ஆமா. எந்த நான் அந்த ராதா. உங்களுக்கு நேரம் இருந்தா சாயங்காலம் 5 மணிக்கு நேரு பார்க்க வரீங்களா? வரேன், கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், மறக்காம வரேன். வச்சிடட்டுமா? வச்சிடுறேன் கையா. அதான் பார்க்கல நேர்ல பார்த்து பேச போறமே. வச்சிடுறியா? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் தமிழ் கொஞ்சம் அடங்கியிருக்கு.